செட்ல இன்ஃபார்ம் இந்த சவுண்ட் ஓகேன்னு சொல்லி சொன்னா எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சவுண்ட் ஓகேன்னு சொல்லி சொன்னா, இந்த சவுண்டும் இந்த ஸ்கிரீனும் ஓகேன்னு சொல்லி சொன்னா எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, நம்ம கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுகிறேன். ஓகே, அப்ப நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அப்ப நம்ம போன கிளாஸ்ல வந்து எப்படி கீவேர்ட் வந்து கலெக்ட் பண்றேன்னு சொல்லி பார்த்தோம், எப்படி கீவேர்டை வந்து ஃபில்டர் பண்றேன்னு சொல்லி பார்த்தோம், எப்படி லோ காம்படிஷனான கீவேர்டை வந்து ஃபைண்ட் பண்ற, அதே சேம் டைம் எப்படி நம்ம டைட்டிலையும் லோ காம்படிஷன் எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து ஐ திங்க் நினைக்கிறேன் லாஸ்டா யாரோ ஒரு ஐ திங்க் நேம் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு நம்ம என்னத்துக்கு வந்து அந்த அமேசிங் என்ற வேர்டை போட்டு சர்ச் பண்றேன், பையர் அப்படி சர்ச் பண்ணுவாரா என்று சொல்லி ஒரு யாருக்கு கேட்டிருந்தேன் நினைக்கிறேன்னா. அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப சரிதானே, இப்ப உங்களோட ஹவுஸ் இருக்கு சரியா, இப்ப உங்களோட வீடு ஒன்று இருக்கு, உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல வந்து 100 சொப்பு இருக்கு சரிதானே, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு 100 சொப்பு இருக்கு. சோ இப்ப அந்த 100 சொப்புல ஒரு சொப்புக்கு மட்டும் வந்து பிசினஸ் போகுமா? சரி, நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்களா. உங்களோட ஏரியாவுல சரியா, அதாவது இப்போ உங்களோட சைட்ல, உங்களோட வீடு இருக்கிற சைட்ல வந்து நிறைய வீடு இருக்கு, அதே சேம் டைம் 100 சொப்பு இருக்கு சரிதானே. அந்த 100 சொப்புல ஒரே ஒரு சொப்புக்கு வந்து உங்களோட ஏரியாவுக்கு எல்லாரும் போவாங்களா, அப்படி இல்ல 100 சொப்புக்கும் உங்களோட ஏரியாவில இருந்து எல்லாரும் போவாங்களா? எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் மைக் அன்மியூட் பண்றேன், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சா எனக்கு ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க, நான் மைக் அன்மியூட் பண்றேன், எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க, குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் ரிப்பீட் வந்து கேள்வி கேட்கிறேன் சரிதானே. உங்களோட ஏரியாவில் வந்து நிறைய சோப்பு இருக்கு, ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 கடை வச்சுக்கொள்ள, 10 சொப்பு இருக்கு சரிதானே. இப்ப இந்த 10 சொப்புக்கு உங்களோட ஏரியாவில இருந்து எல்லாரும் ஒரு சொப்புக்கு போவாங்களா, அப்படி இல்ல 10 சொப்புக்கும் போவாங்களா? ஒரு சொப்புக்கு போறவங்க செட்ல நம்பர் 1 சொல்லி போடுவோம், அப்படி இல்ல எங்க ஏரியாவுக்கு எல்லாரும் அந்த 10 சொப்புக்கும் போவாங்க என்று சொல்றவங்க வந்து நம்பர் 2 வந்து போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா மைக் அன்மியூட் பண்றேன், நீங்க பேசுங்க. ஓகே, கிளாஸ்ல 5 வரைக்கும் 3 பேர் தான் ரிப்ளை போட்டீங்க. ஸோ ஓகே, இப்ப இதுல வந்து முதலாவது யாரு, நான் மைக் அன்மியூட் பண்றேன், மைக் அன்மியூட் பண்றது மட்டும் நீங்க பேசுங்க. யாரு, புவன், பிரதர், நீங்க நம்பர் 1 சொல்லி போட்டீங்க, நீங்க ஏன் வந்து நம்பர் 1 சாய்ஸ் பண்ணீங்க? இப்ப
10 சொப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னா உங்களோட ஏரியாவில் இருக்க எல்லாரும் ஒரு சொப்புக்கு போவாங்களா? நான் நம்பர் 2 போட்டிருக்கேன் பிரதர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க bro, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க bro. நான் நம்பர் 2 போட்டிருக்கேன். நீ நம்பர் 2 போட்டா? ஓகே ஆ. ஓகே 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 நீ நம்பர் 2. நம்பர் 1 வந்து ஓகே சாரி ப்ரோ. மனோர் ரஞ்சித் பிரதர். மனோர் ரஞ்சித் பிரதர், நீங்க மைக் அட்மிட் பண்ணி பேச, நீங்க வந்து நம்பர் 1 போட்டீங்க, கொஞ்சம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. மனோர் ரஞ்சித் பிரதர் வந்து நம்பர் 1 போட்டுருக்கேன். ஓகே பார்த்து நம்பர் 1 போட்டீங்க. நீங்க வந்து இப்ப உங்களோட ஏரியாவுக்கு எல்லாரும் வந்து சரி எல்லாரும் ஒரே ஒரு சொப்பு தான் போவாங்களா? இப்படித்தான் 10 ஷாப் இருந்தாலும் அதுல யூனிக்கா இருக்கிற ஒரு ஷாப்புக்கு தான் ஆளும் கொஞ்சம் போறது. அப்ப அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப உங்களோட ஏரியாவுக்கு எல்லாரும் வந்து ஒரே டேஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க? இல்ல நான் சொல்ல அப்படி இல்ல. சொப்பு வந்து நிறைய இருக்கலாம், இருந்தாலும் எல்லா சொப்புக்கும் ஆள்கள் எல்லாரும் போவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட சொப்புக்கு ஒரு அதிகமான பேர் போறதுக்கு சான்ஸ் கூட இருக்கு. ஏன்னா அந்த சொப்பு வந்து யூனிக்கா இருக்கலாம், மார்க்கெட்டிங் இதா இருக்கலாம். இப்ப நீங்க சொல்றீங்க தானே எல்லா சொப்புக்கும் எல்லாரும் போவாங்க, ஆனா அதுல யூனிக்கா அதுல வந்து இந்த மார்க்கெட்டிங் கூட இருக்கிற ஒரு சொப்புக்கு வந்து கூட பேர் போவாங்க என்ன சொல்றீங்க தானே? அப்ப நீங்க நம்பர் 2 சாய்ஸ் பண்ணுங்களா? நம்பர் 2 சாய்ஸ் பண்ணுங்க, நான் அதுக்கு ஆன்சர் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஓகே, அடுத்தது நம்பர் 1 போட்ட யாருன்னு சொல்லி சொன்னா 114 நேம் 114 என்ன நேம்ல போட்டிங்க பிரதர் வந்து நம்பர் 1 சாய்ஸ் பண்ணிக்கல். நீங்க ஏன் நம்பர் சாய்ஸ் பண்ணீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அப்புறம் நம்பர் 2 மாத்திட்டேன். கேள்வி சரியா வழங்கிக்கல, அப்புறம் வழங்கிச்சு ஓகே ப்ரோ. ஓகே 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 நான் நினைக்கிறேன் மனோர் ரஞ்சித் பிரதர் வந்து அவர நல்ல சாய்ஸ் சரியா? ஓகே, நம்பர் 2 சாய்ஸ் பண்ணவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நீங்க ஏன் நம்பர் 2 வந்து சாய்ஸ் பண்ணீங்க? அதுல முதலாவது வந்து அஸ்லாம் பிரதர். மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க ப்ரோ. அஸ்லாம் பிரதர். ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. குட் ஈவினிங். குட் ஈவினிங், சொல்லுங்க ப்ரோ. இந்த எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு சொப்புக்கே போக மாட்டாங்க. இப்ப அவங்களோட தேவை எங்க இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த அந்த சொப்புக்கு பொறுத்து அவங்க இப்ப 10 சொப்பு இருக்குதுன்னு சொன்னா அவங்களோட தேவை எங்க பூர்த்தி ஆகுமோ அந்த சொப்புக்கு தான் அவங்க போயிட்டு வருவாங்க. ஓகே 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 ஓகே. அடுத்து வந்து யார் நம்பர் 2 சாய்ஸ் பண்ண? 114 114 அந்த நேம்ல ஜாயின் பண்ணிக்க பிரதர். மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க பிரதர். 10 சொப்பு இருந்தாலும் நம்மளோட தேவையான பொருள் எங்க இருக்க வாங்கானே போவோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி தானே கடைக்கு போவோம். அந்த கேட்டகரி பார்த்து தான் நம்ம இந்த கேட்டகரி பொருள் தேவையோ அந்த கேட்டகரி கடைக்கு தான் நம்ம போவோம். அடுத்து அந்த கேட்டகரியிலையும் அடுத்தது என்ன செய்வோம், பெஸ்டான சாய்ஸ் எதுண்டு அடுத்தது பார்ப்போம். அடுத்து பார்த்து அந்த பெஸ்ட் தானே நம்ம கடைக்கு தானே நம்ம போவோம். ஓகே 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 சூப்பர். அடுத்தது நம்பர் 1 சாய்ஸ் பண்ண நம்பர் 2 ஓகே. புவன் ப்ரோ, நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க ப்ரோ. புவன் தீபன் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வந்து இப்போ வந்து ஒவ்வொருத்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மாதிரி தானே இருக்கும். இப்போ நாங்கள் 10 சொப்பு இருக்குமென்னு சொன்னா, இப்போ எனக்கு ஒரு சொப்புல இருக்கிற விஷயம் பிடிக்கும், இன்னொருவருக்கு இன்னொரு சொப்புல இருக்கிற விஷயம் பிடிக்கும். அப்ப அதால ஒரு இடத்துக்கு தான் போறது சரியானு இல்லை. இப்ப எனக்கு பிடிச்சது எனக்கு சரியா இருக்கும், இன்னொரு ஆளுக்கு பிடிச்சது இன்னொரு ஆளுக்கு சரியா இருக்கும். அப்ப அதால எல்லா இடத்துக்கும் போயிடும். ஓகே ஓகே சூப்பர். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் வந்து யார் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ண அப்புறம் ஓகே மோஸ்ட்லி வந்து எல்லாரும் நம்பர் 1 ஓகே வெயிட் பண்ணுங்க.
ஓகே. மோஸ்ட்லி வந்து நம்பர் ஒன்னை விட நம்பர் 2 வந்து 100% பெர்ஃபெக்ட். சரியா? நம்பர் 1ம் சரிதான், அதை விட மிகச் சரியான ஆன்சர் வந்து நம்பர் 2 தான். ஏன்னு சொன்னா, இப்ப உங்களோட ஏரியாவில் வந்து இப்ப நினைக்கிறேன் யாரோ ஒரு பிரதர் வந்து நம்பர் 1 சாய்ஸ் பண்ணாங்க. சரியா? அவங்க சாய்ஸ் பண்ணி சொன்னாங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னா, எந்த கடையில வந்து எந்த சாமான் ஸ்பெசிபிக்கா, அதுவும் அவங்க எல்லாரும் போவாங்க பள்ளிகளும் எல்லா கடைக்கும் வந்து, இப்ப உங்களோட ஏரியாவில வந்து 10 கடை இருக்குன்னு சொல்லி சொன்னா, உங்களோட ஏரியா எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரே கடைக்கு போக மாட்டாங்க தானே. ஏன்னு சொல்லி சொன்னா, அவங்களோட டேஸ்ட் வந்து வித்தியாசம். இப்ப ஒவ்வொரு ஆளோட டிஃப்ரெண்டும், ஒவ்வொரு ஆள் திங்க் பண்ற மெத்தடும், ஒவ்வொரு ஆளோட டேஸ்டும் வந்து வித்தியாசம். இப்ப கடவுள் வந்து எல்லாரும் வந்து சேமா படிச்சிருந்தா உலகத்துல யார் வாழ்றதே பெரிய ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு ப்ராப்ளம் போயிட்டு விளங்கிட்டா. ஒவ்வொரு மதத்திலையும் வந்து ஒவ்வொரு விதமா சொல்லிக்கிறாங்க விளங்கிட்டானே. இப்ப இஸ்லாத்துல ஒரு மதம், தமிழ்ல வந்து ஒரு விதத்துல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்ப எல்லாரும் ஒரே டேஸ்டா இருந்தா, இப்ப எல்லாரும் ஒரே கடைக்கு போனா அப்ப எப்படி எப்படி பிரச்சனை வரும் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் வந்து ஒவ்வொருத்தவரும் திங்க் பண்ற அந்த கிரிட்டேரியா மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட். சோ இப்ப ஒருத்தர் வந்து அப்புலன்னு சொல்லி திங்க் பண்ணுவார், ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அப்புலன்னு திங்க் பண்ணுவார். இன்னும் ஒருத்தர் வந்து எப்படி திங்க் பண்ணுவார், நம்ம ஒரு பழம் ஐட்டம் சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் என்று சொல்லி ஒருத்தர் திங்க் பண்ணுவார் இல்லைங்களா. அப்புள் சாப்பிடணும்னு சொல்லி திங்க் பண்ணவர் டிரெக்டா எங்க போவார், ஃப்ரூட் ஷாப்புக்கு போவார். நம்ம ஏதும் பழம் ஒன்று சாப்பிட்டா பெட்டரா இருக்கும் என்று சொல்லி நினைக்கிற எங்க போவார், ஃபுட் சிட்டிக்கு போவார் இல்லைங்களா. நல்லா திங்க் பண்ணுவோம். இன்னும் திங்க் பண்ணுவார், நம்ம புக் எடுக்க போவோம், புக் எடுக்க போற டைம்ல எதுவும் ஃப்ரூட் ஐட்டம் சாப்பிட்டா பெட்டரா இருக்கும். அதுலயும் ஸ்பெசிபிக்கா எதுவும் ஃப்ரூட் ஐட்டம், ஃபுட்ல ஏதாவது ஃப்ரூட் ஐட்டம் சாப்பிட நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்பார். அப்ப இவர மெயின் பர்பஸ் எது, புக் எடுக்கணும். இவர் எங்க போவார், ஒரு மல்டி ஷாப்புக்கோ வேற எங்கேயும் போவார். சரிதானே? மல்டி ஷாப்பு போற டைம்ல இப்ப சம் டைம் அப்படி இல்லாட்டி கோப் சிட்டி அப்படி இருக்கும், அந்த கேட்டகரியில போற டைம்ல புக் எடுத்துட்டு ஃபுட்டுக்கு ஏதாவது பார்ப்பார் விளையாட்டா. அப்ப 3 பேரும் போற சொப்பு வந்து ஒரே சொப்பா இல்ல, 3 பேரும் போறது வந்து வித்தியாசமான சொப்புக்கு போறாங்க. ஆனா அவங்களுக்கு தேவை ஒரு தேவைதான், என்ன தேவை, சாப்பாடு தேவை. ஆனா அவங்க 3 பேரும் போற அந்த மெத்தட், அதே சேம் டைம் அவங்க போற சொப்ப எல்லாம் என்ன செய்யும், டிஃப்ரெண்ட் தானே. இதாலதான் சொல்றது, ஃபைபர்ல இருக்கிற எல்லா பையரும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஒருத்தர் கிக்க மட்டும் சர்ச் பண்ணி ஆர்டரை கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா ஃபைபர்ல வந்து ஒருத்தர் மட்டும் வேக் பண்ணாலே போதும். அதாலதான் நம்ம என்ன செய்ய, பையர் வந்து இப்படியும் சர்ச் பண்ணுவார். இப்ப நம்ம அமேசிங் சொல்லி போடுறோம் தானே. இப்ப அமேசிங், ப்ரொஃபஷனல், யூனிக், அட்ராக்டிவ், ஐ கேச்சிங், அடுத்தது ப்ரொஃபஷனல் என்ன சொல்லி போறது தானே. இப்படி வந்து சர்ச் பண்ணக்கூடிய பையரும் இருக்கிறாங்க விளங்கிட்டா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து டிரெக்டா லோகோ டிசைன் சொல்லி சர்ச் பண்ணவே மாட்டாங்க, அதுல சர்ச் பண்ணுவாங்க. அதுல வந்து 100க்கு 100% எல்லாரும் அப்படி சர்ச் பண்ணுவாங்களா, இல்லை. இப்ப இன்ஸ்டாகிராம வந்து நான் உங்களோட பிசினஸ் இன்ஸ்டாகிராம வந்து நான் என்ன செய்யறேன் வந்து கொஞ்சம் க்ரோ பண்ணி தாரேன்னு சொல்லி சொன்னா, இப்ப பையர் வந்து எப்படி சர்ச் பண்ணுவாரு, இன்ஸ்டாகிராம் சொல்லி ஒரு பையர் சர்ச் பண்ணுவாரு விளங்கிட்டா. அப்ப ஒவ்வொருத்தாக்களும் என்ன செய்வாங்க, டிஃப்ரெண்ட் வேல அவங்க என்ன செய்வாங்க, சர்ச் பண்ணுவாங்க. அப்ப நம்மட சொப்புக்கு வந்து வெவ்வேறு மைண்ட் செட் இருக்கிறதும் வருவாங்க. ஆனா அவங்களோட கான்செப்ட் என்ன, இன்ஸ்டாகிராம் எப்படி சரி க்ரோ பண்ணணும், நம்மளோட கான்செப்ட் என்ன, எப்படியா சரி சாப்பிட்டா சரி. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு பல கேட்டகரி சொப்புக்கு போறோம் விளையாட்டா. அப்ப இதாலதான் நம்ம என்ன செய்யறோம், அந்த அமேசிங், அந்த யூனிக், ப்ரொஃபஷனல் இதெல்லாம் இந்த வேர்டை போட்டு சர்ச் பண்ணும், லோ காம்படிஷன் கிடைக்கும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். சரிதானே? லாஸ்டா வந்து அந்த கொஸ்டனுக்கு சரியா ஆன்சர் கொடுக்காம போயிட்டு, இந்த கிளாஸ் முடிவு டைம்ல நான் நார்மலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டேன். சரிதானே? சோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நீங்க வந்து கீவேர்டு என்ன செஞ்சுப்பீங்க, கலெக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. ஓகே, நான் இப்ப இந்த அமேசிங் வந்து இந்த வேர்டை வந்து உங்ககிட்ட எந்த டைம்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து கீவேர்டு எல்லாம் கலெக்ட் பண்ணினதுக்கு பின்னால ஒவ்வொரு கீவேர்டை என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா,
நீங்க ஃபைவர்ல சர்ச் பண்ணுவீங்க முதலாவது. விளங்கிட்டா? எப்படி லோ காம்படிஷனான கீவேர்டை வந்து ஃபைன் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது, ரிப்பீட் இன்ஃபார்ம் பண்றேன்னா இதான் கரெக்டா. இதையே நான் உங்களுக்கு ரிப்பீட் நார்மலா இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போவோம். இப்ப நீங்க கலெக்ட் பண்ண கீவேர்டு இருக்கு, அதுல நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா ஒன்றை சாய்ஸ் பண்ணுவீங்க. இதுல என்ன செய்வீங்க? சர்ச் பண்ணுவீங்க. அப்படி சர்ச் பண்ண டைம்ல ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? நம்ம யாருக்காவது ரிவ்யூஸ் இல்லாம யாராவது ரிவ்யூஸ் இல்லாம கிக் வந்து ரேங்க் பண்ணப்பட்டிருக்கா பெஸ்ட் பேஜ்ல சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். அப்படி செக் பண்ணியிருந்தா என்ன செய்வோம்? அந்த கீவேர்டுக்கு வந்து நார்மலா மார்க் பண்ணி வைப்போம். ரெண்டாவது கீவேர்டு என்ன செய்வோம்? காப்பி பண்ணி சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ற டைம்ல எந்த கிக்கும் நம்மளுக்கு ஷோ ஆகல, எல்லாமே வந்து ஓடர்ஸ் வந்து சோ அதை என்ன செய்யும்? அதை வெயிட் பண்ணுவோம். அப்ப அதுக்கு நம்ம ரெட் மார்க் போட்டுட்டு மூணாவது கீவேர்டு என்ன செய்யும்? காப்பி பண்ணி இந்த சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ற டைம்ல இது ஒரு பேர்சன் சர்ச் பண்றாரா? சர்ச் பண்ற டைம்ல முதலாவது கீவேர்டை விட இந்த மூணாவது கீவேர்ட்ல நிறைய அதாவது ரிவ்யூஸ் இல்லாத கிக் வந்து நிறைய கிக் வந்து என்ன செய்யுது? இந்த 5 வெளில இருக்கேன்னு சொல்லி சொன்னா, அந்த ஸ்கில்ஸ் இருக்கேன்னு சொல்லி சொன்னா, அப்ப நீங்க வந்து அந்த கீவேர்டு என்ன செய்யலாம்? ஒரு லோ காம்படிஷனான கீவேர்டா டைட்டிலுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஒரு பெஸ்டான கீவேர்டா வந்து அந்த கீவேர்டு இருக்கு. விளங்கிட்டா? அப்ப அந்த பேஷனுக்கு வந்து அந்த கீவேர்டு வந்து ஒரு பெஸ்டான ஒரு லோ காம்படிஷனான கீவேர்டா இருக்கும். அதே சேம் டைம் அந்த கீவேர்டை வந்து என்ன செய்யலாம்? டைட்டிலாவும் நம்ம யூஸ் பண்றது பெட்டர். சரிதானே? ஓகே. இப்ப இன்னும் ஒருத்தர் சர்ச் பண்றாரு, எல்லா கீவேர்டையும் சர்ச் பண்ணாரு, எல்லா கீவேர்ட்லயும் வந்து ஓடர்ஸ் வந்துருக்கு, ரிவ்யூஸ் இல்லாத ஓடர் கிக் வந்து எதுவுமே இல்லை. அப்படி என்ன சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? உங்களோட கீவேர்டுக்கு முன்னுக்கு நான் சொன்ன அந்த அமேசிங், ப்ரொஃபஷனல், யூனிக், ஐ கேச்சிங், அட்ராக்டிவ் என்ன சொல்லக்கூடிய அந்த வேர்டை என்ன செய்யலாம்? அந்த வேர்டை நீங்க போட்டு சர்ச் பண்ணலாம். அப்படி சர்ச் பண்ற டைம்ல என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ரிவ்யூஸ் உள்ள கிக் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். விளைஞ்சா அது என்ன செய்யும்? லோக்கா இந்த கீவேர்டை வந்து இன்னும் ஒரு உங்களுக்கு இன்னும் ஒரு என்ன செய்யும்? ஒரு லோ காம்படிஷன் கீவேர்டு என்ன செய்யும்? உங்களை கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி தரும். சோ இப்ப நீங்க வந்து என்ன செய்யலாம்? அதை நீங்க அந்த அமேசிங் பிளஸ் அந்த கீவேர்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர் தானே? இப்ப இந்த கீவேர்டு வந்து சாய்ஸ் பண்றதுல உங்களுக்கு கிளியர் தானே? இந்த லோ காம்படிஷனான கீவேர்டு வந்து அதே சேம் டைம் நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணனேன், மூணாவது கீவேர்டு வந்து நிறைய ரிவ்யூஸ் இல்லாத கிக் இருக்குன்னு சொல்லி. சோ அந்த கிக் நீங்க அந்த கீவேர்டுக்கு அந்த கீவேர்டுக்கும் நீங்க என்ன செய்யலாம்? இந்த அமேசிங், ப்ரொஃபஷனல் அந்த வேர்டை வந்து என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இப்படி யூஸ் பண்றது பெட்டர். இது வந்து செகண்ட் ஆப்ஷன். ரைட் தானே? கிராஃபிக் டிசைன்ல வந்து ஒரு கிக் செய்து காட்டுங்க. ஓகே ஓகே. இப்ப வந்து ஒரு கிராஃபிக் டிசைனுக்கு வந்து செய்து காட்டுட்டாமன்னு சொல்லிக்காரு. ஓகே, நான் உங்களுக்கு செய்து காட்டும் ப்ரோ. சரிதானே? நம்ம இந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு நான் கிளாஸ் எண்ட் பண்ற டைம்ல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சரியா? ஓகே. இப்ப இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு கிக்கு நான் சொல்லியிருந்தேன், ஒரு கிக்கு டோட்டலான எத்தனை விஷயம் இருக்கு? 6 விஷயம் இருக்கு. அதுல முதலாவது விஷயம் நம்ம என்ன செஞ்சோம்? கீவேர்ட். சரிதானே? சோ அந்த கீவேர்ட்ல வந்து ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். கீவேர்ட் எடுக்கிறது, 35 கீவேர்ட், டைட்டில் சாய்ஸ் பண்றது எல்லாமே எடுத்துட்டோம். இப்ப இன்றைக்கு நம்ம படிக்க போறது வந்து கட்டாயம் ஒரு கிக் நம்ம நீங்க எந்த ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறீங்களோ, சரிதானே? எந்த ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த ஸ்கில்ஸ்ல நீங்க கிக் ஒன்று பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா கட்டாயம் நீங்க 3 இமேஜ் என்ன செய்யணும்? எடிட் பண்ணணும். விளங்கிட்டா? 3 கிக் என்ன செய்யணும்? 3 கிக் இல்ல 3 இமேஜ் வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், பாத்துக்கணும். ஓகே, நான் இப்ப சர்ச் பண்றது வந்து அமேசிங் யூனிக் பிஜி ரிமூவர். சரிதானே? இதுல பாருங்க, யூனிக்
பிஜி ரிமூவர்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க சரியா? ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கா பாத்துங்களா பிரதர்? ரிவ்யூஸ் இல்லாத கிக் நிறைய இருக்குன்னா அந்த கீவேர்ட் பையஸால கூட சர்ச் பண்ணல என்று தான் அர்த்தம். யா, ரிவ்யூஸ் இல்லாத நிறைய கிக் இருந்தா, இப்ப நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ரிவ்யூஸ் இல்லாத கிக் வந்து இப்ப நீங்க ஒரு கிக் வந்து சர்ச் பண்றீங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனா சோசியல் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கா சோசியல் மீடியான்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க ஃபைவர்ல. அப்படி சர்ச் பண்ற டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய கிக்ல ஒரு 3 கிக்கு தான், ஒரு 5 கிக்கு தான் ஓடர்ஸ் வந்திருக்கு. மத்த எல்லா கிக்குமே ஓடர்ஸ் வரலன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த கீவேர்டை வந்து சாய்ஸ் பண்ணக்கூடாது. இப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்ப ஒரு பேஜ்ல வந்து இத்தனை கிக் இருக்கு. ஓகே, இப்ப ஒரு பேஜ்ல வந்து ஒரு ஐ திங்க் யா ஸ்க்ரோல் பண்ணி போனா எல்லாமே வருது. ஓகே, ஒரு பேஜ்ல வந்து ஒரு 30 கிக் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. 30 கிக் இருக்கு. இப்ப அந்த 30 கிக்ல வந்து ஒரு 5-6 கிக்கு வந்து என்ன செய்யல, ஓடர்ஸ் வராம, அதாவது ரிவ்யூஸ் இல்லாம அந்த கிக் வந்து ரேங்க் ஆகப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த கிக்கை வந்து சாய்ஸ் பண்ணலாம், அந்த கீவேர்டை வந்து சாய்ஸ் பண்ணலாம் சரியா? அதே இது 30 கீவேர்ட்ல 15 கீவேர்ட் 15 கிக் 20 கிக் ரிவ்யூஸ் இல்லாம ரேங்க் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த கீவேர்டை வந்து சாய்ஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்பவே ரொம்பவே லோ காம்படிஷன்லயும் ரொம்பவே லோ காம்படிஷன். சோ அந்த கீவேர்டு என்ன செய்யக்கூடாது, நீங்க சாய்ஸ் பண்ணக்கூடாது சரிதானே? இப்ப இதுல பாருங்க, பிஜி ரிமூவல் சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன் சரிதானே? யா, பிஜி ரிமூவல் சொல்லி சர்ச் பண்ணிக்க. அதுல என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னா, இப்ப ஒரு கிளைண்ட் வந்து என்ன செய்வாரு, பேக்ரவுண்ட் ரிமூவல் சொல்லி சர்ச் பண்ணுவாரு சரிதானே? இன்னொரு கிளைண்ட் என்ன செய்வாரு, நல்லா திங்க் பண்ணிக்கலுங்க. ஒரு கிளைண்ட் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவல் சொல்லி சர்ச் பண்ணுவாரு. இன்னொரு கிளைண்ட் வந்து பிஜி ரிமூவல் சொல்லி சர்ச் பண்ணுவாரு. இன்னொரு கிளைண்ட் வந்து யூனிக் பேக்ரவுண்ட் ரிமூவல் சொல்லி சர்ச் பண்ணுவாரு சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், யூனிக் என்று சொல்லி போட்டு சர்ச் பண்ணுவாரா என்று சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம் சரிதானே? ஓகே, இப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட டைட்டில்ல இந்த யூனிக் என்ற வேர்டை நம்ம எட் பண்றோம் சரியா? எட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் தானே, இந்த கிளைண்ட் ஒரு கிளைண்ட் வந்து பிஜி ரிமூவல் சொல்லி சர்ச் பண்ணுவாருன்னு சொல்லி. சோ அந்த கீவேர்ட் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா நம்ம டெக்ஸ்டா யூஸ் பண்றோம். நல்லா விளங்கணுமா? டெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம், யூஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம யூஸ் பண்றது வந்து யூனிக் பிஜி ரிமூவல் சரிதானே? ஓகே, நான் மார்க் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணிடுங்களா? ஓகே, இப்ப நம்ம யூஸ் பண்றது வந்து சரிதானே? இப்ப நம்ம யூஸ் பண்ற நம்மளோட டைட்டில் வந்து யூனிக். ஓகே, இப்ப நம்ம யூஸ் பண்றது வந்து யூனிக் பிஜி ரிமூவல் சரியா? ஓகே, இப்ப இதான் வந்து உங்களோட லோ காம்படிஷன் டைட்டில். ஓகே, இப்ப ஒரு பையர் சர்ச் பண்ணுவார் தானே, ஒரு பையர் சர்ச் பண்ணுவார். அவர் எப்படி சர்ச் பண்ணுவார், பேக்ரவுண்ட் ரிமூவல் சொல்லி சர்ச் பண்ணுவார் சரியா? ஓகே, வெயிட் பண்ணிக்கணும், அதை மார்க் பண்ணி காட்டுனா. ஒருத்தர் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவல் சொல்லி என்ன செய்வாரு, சர்ச் பண்ணுவாரு. ஓகே, இன்னும் ஒருத்தர் எப்படி சர்ச் பண்ணுவாரு, பிஜி ரிமூவல் சொல்லி சர்ச் பண்ணுவாரு. ஓகே, இன்னும் ஒருத்தர் எப்படி சர்ச் பண்ணுவாரு, பிக்சர் பேக்ரவுண்ட் ரிமூவ் சொல்லி சர்ச் பண்ணுவார் சரியா? ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இந்த இதைத்தான் நம்ம லோ காம்படிஷனா டைட்டிலா போட்டிக்கிறோம். ஓகே, இப்ப அந்த பிரதர் கேட்டாரு, இப்ப இப்படி சர்ச் பண்றவங்க இப்படி அவங்க சர்ச் பண்ணுவாங்க, இப்படி சர்ச் பண்ணுவாங்களா என்று சொல்லி கேட்டா, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம இதை யூஸ் பண்ற என்னத்துக்கு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் பண்ண வைக்கிறதுக்கு. விளங்கிட்டா?
ஃபர்ஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ண வைக்கிறது. ஸோ இப்படி எல்லாம் சர்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லாம எப்படி ஃபைன் பண்ணுவோம்? கொண்டு இந்த சர்ச் பார்ல ஃபைன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணப்பட்ட அந்த கிக்கை ஓபன் பண்ணி அதுல டெக்ஸ்ட் என்ன செய்வோம்? ஃபைன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி என்ன செய்வோம்? இந்த டெக்ஸ்டை வந்து நம்ம ஃபைன் பண்ணி கொள்வோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம்? இந்த டோட்டலா இப்ப 5 வரும். அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் 5 டெக்ஸ்ட் நம்ம 5 கீவேர்டை என்ன செய்வோம்? டெக்ஸ்டா யூஸ் பண்ணுவோம். விளங்கிட்டா? அப்ப இப்படி சர்ச் பண்றவங்களுக்கும் நம்மட கிக் என்ன செய்யும்? சோவாகும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன செய்யும்? இப்படி சர்ச் பண்றவங்களுக்கும் நம்மட கிக் வந்து சோவாகும். ஏன் சோவாகும்? நம்ம என்ன செஞ்சிடும்? இந்த கீவேர்டை வந்து நம்மட பிக்சர்ல SEO செஞ்சுக்கிறோம், நம்மட ஆஃப்லைன் SEO செஞ்சுக்கிறோம், ஆன்லைன் SEO செஞ்சுக்கிறோம், நம்மட டிஸ்கிரிப்ஷன்ல SEO செஞ்சுக்கிறோம். அதே சேம் டைம் நம்மட கீவேர்ட்லயும் டெக்ஸ்ட்லயும் என்ன செஞ்சுக்கிறோம்? இவங்களோட கீவேர்டை வந்து நம்ம மெட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி சர்ச் பண்ண டைம்லயும் நம்மட கிக் வந்து என்ன செய்யும்? அவங்களுக்கு அந்த கிளையண்ட்டுக்கு வந்து சோவாகும். கிளியர் தானே? இதுல உங்களுக்கு கிளியர் தானே? ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லா விலையும் கொள்ளணும். அதே சேம் டைம் வந்து கீவேர்ட்ல ரொம்பவே கவனமா இருந்து கொள்ளணும். ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இப்ப என்ன செய்யறேன்? இந்த பிஜி ரிமோட் சொல்லி சர்ச் பண்றேன். சரியா? இப்ப நீங்க இந்த ஸ்கில்ஸ்ல வெக் பண்ண போறீங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா எடுத்துக்கணும். இந்த டைம்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க எந்த ஸ்கில்ஸ்ல வெக் பண்ண போறீங்களோ அந்த ஸ்கில் சம்பந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி நிறைய கிக்க வந்து ஓபன் பண்ணி பாருங்க. சரியா? நிறைய கிக்க வந்து ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணி பார்த்து அவங்க எப்படி அவங்களோட கிக்கு பிக்சர் வந்து அப்டேட் பண்ணி இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு ஐடியா ஒன்று எடுக்கும். விளங்கிட்டா? இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் இது ஓபன் பண்ணி ஐ வில் கிரியேட் யூனிக் பேபி ப்ராடக்ட் லோகோ பேக்ரவுண்ட் டீட்டெயில் ரிமூவ். ஓகே, ஐ வில் பேக்ரவுண்ட். ஓகே, இதை என்ன செய்யறேன்? ஓபன் பண்றேன். ஓகே, அதே சேம் டைம் ஐ வில் கிரியேட் சொல்யூஷன் கிராஃபிக் டிசைன். ஓகே, இது கிராஃபிக் டிசைன் சம்பந்தப்பட்டது. ஓகே, இது வந்து ஐ வில் டிசைன் யூனிக், ஐ வில் டிசைன் லிட்டரிங் லோகோ, ஐ வில் டிசைன் மினிமலைஸ் ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட். வெயிட் பண்ணிக்கணும். I will create a custom logo. I will edit product. I will integrate product. I will unique design. Create design and designer. Okay, I will product background removal. Create open equal time. Background removal. So they open equal time. சரிதானே? ஸோ இப்போ எந்த ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறீங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களோட கிகுரி இமேஜை அவங்க எப்படி போட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க? செக் பண்ணி பாருங்க. எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நிறைய பேர் ஓடர்ஸ் வந்திருக்கீங்க தானே, அப்படியான கிக்கை வந்து ஓபன் பண்ணி பாருங்க. சரியா? பேக்ரவுண்ட் ரிமூவல். ஸோ இது எல்லாத்தையும் நான் செய்யறேன், க்ளோஸ் பண்றேன். இந்த டெப் எல்லாம் தேவையில்ல, க்ளோஸ் பண்றேன். இதை க்ளோஸ் பண்றேன். ஓகே, இப்போ இதுல வந்து சரிதானே? இப்ப வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா ஒரு 4-5 கிக்க வந்து ஓபன் பண்ணி பார்ப்போம். சரியா? 4-5 கிக் ஓபன் பண்ணி பார்த்து அவங்க வந்து அவங்களோட கிக்கிற இமேஜை அவங்க எப்படி வந்து எடிட் பண்ணிருக்கிறாங்க என்று சொல்லி பார்த்துக்கணும். சரியான? ஒரு கிக்கு கட்டாயம் 3 இமேஜ், அதாவது இப்ப நீங்க பேக்ரவுண்ட் ரிமூவல் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா அது ரிலேட்டடா நீங்க என்ன செய்யணும்? 3 போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். சரியா? 3 இமேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். அதே சேம் டைம் 3 இமேஜோட பிளஸ் ஒரு வீடியோ. விளங்கிட்டா? ஒரு வீடியோ வந்து ஆப்ஷனல். ஆனா நீங்க வீடியோ கிரியேட் பண்றது நம்மளோட SEOக்கு வந்து பூஸ்ட் ஆகும். விளங்கிட்டா? கட்டாயம் நீங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் பண்ணணும்னு சொன்னா வீடியோ வந்து கட்டாயம் நீங்க எடிட் பண்ணுங்க. சரியா? அது எப்படி எடிட் பண்ணு, நார்மல் எப்படி எடிட் பண்ணு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப இதுல பாருங்க இவங்க எப்படி அந்த இதை எடிட் பண்ணீங்கன்னு சொல்லி. ஸோ இவங்க எப்படி எடிட் பண்ணீங்க பாருங்க. ஸோ நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சரியா? செக் பண்ணி பார்த்து அவங்க எப்படி வந்து அந்த இமேஜை வந்து கிகுரி இமேஜை
அவங்க எப்படி போட்டிருக்காங்க பார்த்து இந்த உங்களுக்கு இவருக்கு லெவல் 2 செல்லர் இன்னும் அவருக்கு 2 ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங்ல கிடக்கு. சரிதானே? இவருக்கும் 2 ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங்ல கிடக்கு இந்த மிஸ்ஸுக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து டோட்டலா லெவல் 2 1332 ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கிறாங்க. சரிதானே? இப்படி என்ன சொல்லி ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க இப்படி இமேஜை வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்க மத்த இமேஜையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? மத்த இமேஜையும் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அப்ப இப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா இமேஜ் எப்படி போடுறீங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டீங்க. சரிதானே? ஓகே, இப்ப அதுக்கு பின்னால வந்து இப்ப ஈஸியா நீங்க என்ன செய்ய முடிச்சு சொன்னா ஈஸியா வந்து இமேஜ் ரெடி பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து கென்வாக்கு என்ன செஞ்சு கொள்ளுங்க, வந்து கொள்ளுங்க. கென்வால வந்து நீங்க இங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா பிரசன்டேஷன் ஸ்லைட்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். சரியா? பிரசன்டேஷன் சொல்லி பொதுவா வந்து கிக்ர சைஸ், அதாவது கிக்ர சைஸ் வந்து ஒரு பிரசன்டேஷன் ஸ்லைட் டெம்பெட்ல, அதாவது வந்து பிரசன்டேஷன் டெம்ப்ளேட் சைஸ் தான் ஒரு கிக்ர இமேஜ் சைஸ். ஸோ நீங்க இங்க வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா பிரசன்டேஷன் ஸ்லைடுன்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். சரியா? PowerPoint சொல்லி சர்ச் பண்ண ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னா ப்ரொஃபஷனல் பிரசன்டேஷன் எப்படி சம்திங் நீங்க வந்து எப்படி சரி நீங்க செய்யுங்க சொன்னா இந்த பிரசன்டேஷன் ஸ்லைடுன்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ற டைம்ல நிறைய இது டெம்ப்ளேட் என்ன செய்யும் உங்களுக்கும் ஷோ ஆகும். சரியா? இதுல நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டோம்னா ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் நீங்க என்ன செய்யுங்க சாய்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, எனக்கு இந்த செட்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம கென்வா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து தானே கென்வா சம்பந்தப்பட்ட ஒரு கிளாஸ் எடுத்து தானே எப்படி எடிட் பண்றது, என்னென்ன ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்றதுன்னு சொல்லி நம்ம கிளாஸ் எடுத்து தானே. எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க குயிக்கா. செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க. யா, ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்ஸ். ஓகே, அப்ப அந்த கிளாஸ் எடுக்க தேவையில்லை, ரிப்பீட் எடுக்க தேவையில்லை. அப்ப இதுல வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நீங்க செஞ்சுக்கொள்ளுங்க, சாய்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? அப்படி போட்டோஷாப்ல யூஸ் பண்றவங்க இருக்கிறவங்க சொல்லி சொன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த கரெக்டான சைஸை வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். கென்வா யூஸ் பண்றவங்க வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கிக்குரிய சைஸ் வந்து டெம்ப்ளேட் சைஸ், அதாவது பவர் பாயிண்ட் அதாவது பிரசன்டேஷன் ஸ்லைட் டெம்ப்ளேட் என்ன செய்யலாம் நீங்க வந்து அதாவது கிக்குரிய டெம்ப்ளேட் என்ன செய்யலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்ப என்ன செஞ்சா நம்ம ஒரு டெம்ப்ளேட் சாய்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு பின்னால வந்து மற்ற டெம்ப்ளேட் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் டிலீட் பண்ணுவோம். ஸோ இதை நான் டிலீட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் டிலீட் பண்றேன். நம்மளுக்கு தேவை வந்து ஒரு டிசைன்ல ஒரு பிக்சல் எடுப்போம். ஓகே, இப்ப நம்ம இது என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ண போறோம். சரிதானே? ஸோ நம்மளுடைய ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ லெஃப்ட்ல சின்ன ஒரு இஷ்யூஸ் ஒன்று இருக்கு. அதாவது ரைட் சைடு எரோ மார்க் வந்து ஒட்டோ என்ன செய்யணும்னு சொன்னா கிளிக் பண்ணா இது இன்னைக்கு மார்னிங்ல இருந்து வந்தது, என்னன்னு தெரிய செக் பண்ணவே இல்லை. சும்மா கிளிக் பண்ண அப்படியே ஒட்டோவா அப்படியே போகும். சம் டைம் பேக் ஆகும், சம் டைம் பேக் ஆகும். பாருங்க, இப்ப டைப் பண்ணிட்டு ஏபிசிடி இப்ப இந்த கேசரை கொண்டு வந்து ஏக்கு கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னா ஒட்டோவா போகும், பிக்கு வர மாட்டாங்க. அதனால வந்து நம்மளுக்கு பாருங்க எப்படி போ டிசைன். யா, ஓகே, இப்ப நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும். இப்ப அவங்க கிக் போட்டி வாங்க எல்லாம் டிசைன் பண்ணிக்கான்னு சொல்லி ஒரு ஐடியா
எடுங்க விளங்கிட்டா. அப்ப எடுத்ததுக்கு பின்னால நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஒரு கிக்கு 3 இமேஜ் வந்து நீங்க என்ன செய்யணும், எடிட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க, காட்டிக்கொள்ளணும். சரியா? இந்த இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிக்கணும். நான் இந்த வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரியா? இது வந்து நான் ரீசெண்டா ஒன்று செஞ்சு கொடுத்தது. இல்ல இது வந்து நான் இதுல எடிட் பண்ண சொன்னா கென்வால எடிட் பண்ணேன். ரைட்டானே? கென்வால 3 பிக்சல் நோமல் எடிட் பண்ணேன். சரிதானே? இது ஒன்று. அடுத்து இன்னும் ஒன்றை காட்ட வெயிட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பக்கம் ஓப்பன் ஆகும். ஸோ இதுவும் வந்து கென்வால எடிட் பண்ணேன். நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன் இது எப்படி எடிட் பண்றேன்னு சொல்லி. சரிதானே? உங்களுக்கு நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம இது பார்த்துக்கிறோம். அடுத்தது இன்னும் இருக்குது. அதை காட்டுறேன். ஸோ ஓகே, நான் அதையும் காட்டுறேன். ஓகே, அதையும் வந்து காட்டுறேன். ஸோ இதில் எங்க எடிட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னா கென்வால வந்து எடிட் பண்ணலாம். விளங்கிட்டா? அந்த எஃபெக்டிவான இமேஜை போட்டு எடிட் பண்றது. அடுத்தது நான் சொல்லிக்கிறேன், இந்த எலிமெண்ட்ஸுக்குள்ள வந்து நிறைய உங்களுக்கு அந்த இமேஜை இந்த கிக்கை வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டா செய்யறதுக்கு இந்த எலிமெண்ட்ஸை வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கணும். இதுக்குள்ள வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுக்குள்ள நிறைய ஆப்ஷன் இருக்கு. சரிதானே? ஸோ அதை என்ன செய்யுங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப 3 இமேஜ் வந்து கட்டாயம் கிரியேட் பண்ணுங்க. அதுல அந்த 3ல ஏதாவது ஒரு இமேஜ்ல, இந்த 3 இமேஜ்ல ஏதாவது ஒரு இமேஜ்ல சரி நீங்க உங்களோட அந்த டைட்டில வந்து மென்ஷன் பண்ணுங்க. இப்போ உங்களோட டைட்டில் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனா உங்களோட டைட்டில் வந்து அமேசிங் இன்ஸ்டாகிராம் growth சொல்லி சொன்னா இந்த டைட்டில் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா 3 இமேஜ்ல ஏதாவது ஒரு இமேஜ்ல என்ன செய்யுங்க மென்ஷன் பண்ணி உங்களோட கிக்கை வந்து கிரியேட் பண்ணுங்க. சரிதானே? ஸோ இப்போ 3 இமேஜ்ல வந்து ஏதாவது ஒரு இமேஜ்ல அந்த உங்களோட டைட்டில மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மென்ஷன் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கீவேர்டு என்ன செய்யுங்க, இந்த கிக்கை வந்து டவுன்லோட் பண்ண உங்களுக்கு சிஸ்டம் தெரியும். ஷேரை கொடுத்து என்ன செய்யலாம், இந்த கிக்கை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க. சரிதானே? கிக்கை கொடுத்து டவுன்லோட கொடுத்தோம் இந்த பிஎன்ஜி ஃபைல்ல நீங்க என்ன செய்வீங்க, டவுன்லோட் பண்ணுவீங்க. சரிதானே? ஸோ இப்படி என்ன சொல்லி 3 இமேஜை வந்து வெவ்வேறு டிசைன்ல என்ன செய்யுங்க. ஒரே டிசைன்ல ஒரே கலர்ல கொடுக்காம மற்றவங்களுடைய கிக் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் ஒரு ஐடியாவை எடுத்து அவங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து நீங்க திங்க் பண்ணி ஒரு ஐடியாவை எடுத்து உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்யணும். ஆனா 3 இமேஜும் ஒரே பேட்டர்ன்ல செஞ்சிருவாங்க, வெவ்வேறு டிசைன்ல செய்யுங்க, வெவ்வேறு கலர்ஸ்ல செய்யுங்க. ஒரு கிக்கு வந்து ப்ளூ கலர்னா மற்ற எல்லாம் அப்படி மாறி செய்யுங்க. சரிதானே? இப்ப நீங்க 3 இமேஜை வந்து ஓகே, இப்ப இதையும் செஞ்சுன்னா இப்ப நீங்க நான் டூப்ளிகேட் பண்ணிக்கொள்றேன். ஸோ டூப்ளிகேட் நான் 3 இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். சரிதானே? இப்ப 3 இமேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப இந்த 3 இமேஜையும் எப்படி டவுன்லோட் பண்றேன்னு சொல்லி சொன்னா ஷேரை கொடுத்து டவுன்லோட் கொடுத்து இங்க பாருங்க பிஎன்ஜி தானே, பிஎன்ஜியை கிளிக் பண்ணிட்டு சரிதானே? இப்ப நீங்க 3 இமேஜையும் வந்து தனித்தனி எடிட் பண்ணிட்டு சரியா, தனித்தனி எடிட் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிப்பீங்க. 3 இமேஜையும் 3 கிக்குரிய இமேஜையும் வந்து பிக்சர் வடிவத்தில் என்ன செய்யணும் டவுன்லோட் பண்ணிப்பீங்க. சரிதானே? இப்ப இந்த 3 இமேஜையும் சேர்த்து நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணுவோம். சரியா? இந்த சேரை கிளிக் பண்ணுங்க, டவுன்லோட கிளிக் பண்ணுங்க, இந்த ஃபைல் டைப்பை கிளிக் பண்ணி இதுல பாருங்க MB4 வீடியோ இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட 3 இந்த கிக்குரிய இமேஜும் வந்து வீடியோஸ் என்ன செய்யும், வீடியோ MB4 வீடியோ வந்து டவுன்லோட் ஆகும். சரியா? என்ன பாருங்க, செக் பண்ணி பாருங்க.
நான் வந்து 3 கிக்குரிய இமேஜ் செஞ்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க. இது முதலாவது கிக்குரிய இமேஜ், சரியா? இது 2வது கிக்குரிய இமேஜ், இது வந்து 3வது கிக்குரிய இமேஜ். சோ நம்ம நான் வீடியோ ஒன்றும் எடிட் பண்ணல, ஜஸ்ட் என்ன செஞ்சேன், கென்வா யூஸ் பண்ணி தான் அந்த வீடியோஸை வந்து எடிட் பண்ணேன், சரிதானே? அப்ப எடிட் பண்றதுக்கு கட்டாயம் நாலேஜ் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க என்ன செய்யலாம், இந்த கென்வா யூஸ் பண்ணியே நீங்க மோஸ்ட்லி எல்லாமே செய்யலாம். நீங்க உங்களுக்கு ஸ்கில்ஸ் வேணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃபைவர்ல நீங்க ஏன் பண்ணணும்னு சொல்லுன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் அவசியமே இல்லை. நீங்க கென்வாவை நல்லா படித்தாலே போதும், நீங்க என்ன செய்யலாம், ஃபைவர்ல ஈஸியா செய்யலாம். கென்வால நிறைய விஷயம் நீங்க சரிதானே? அப்ப 3 இமேஜ் எடிட் பண்ணுங்க. 3 இமேஜ் எடிட் பண்ணதுக்கு பின்னாடி 3 இமேஜையும் வந்து மேட்ச் பண்ணி வீடியோ என்ன செய்யுங்கன்னு சொன்னா டவுன்லோட் பண்ணுங்க, சரிதானே? ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு பின்னால நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல என்ன செய்யணும்னா பார்த்துக்கொள்வோம், சரியா? அடுத்த கிளாஸ்ல வந்து இப்ப நம்ம ஒரு கிக்கு தேவையான முதலாவது ஸ்டெப்ஸ், ஒரு கிக்கு 6 விஷயம் தேவை. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கீவேர்ட் சம்பந்தப்பட்டது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2வது வந்து இமேஜ், அதே மாதிரி செஞ்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3வது வந்து நம்ம என்ன செய்ய சொல்லி சொன்னா, எப்படி டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற அந்த எடுத்த டிஸ்கிரிப்ஷனுக்கு எடுத்ததுக்கு பின்னால ரொம்பவே வெரி இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி சொன்னா SEO. சோ அந்த SEO வந்து எப்படி ஆன்லைன் SEO செய்யற, எப்படி ஆஃப்லைன் SEO செய்யறன்னு சொல்லி நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ரொம்பவே மிக முக்கியமான சப்ஜெக்ட். How to start new job? Yeah, open பண்ணி பாருங்க. How to start new job, which now useful ideas for beginners. Yeah, இத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகே ப்ரோ, நீ அனுப்பினது ஓகே. இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அழகா இருக்கு. இது கொஞ்சம் ஓகே ப்ரோ, இது ஓகே, இது கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அடுத்த கிக் வந்து வேற பேட்டர்ன் செய்யுங்க, ரைட்டா? இப்ப இதுல செய்யாம அடுத்த கிக் வந்து வேற பேட்டர்ன்ல செஞ்சா ஓகே. ஓகே, அவங்க அதுதான் சொன்ன நான், அந்த மற்றவங்களுடைய கிக் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு ஐடியா ஒன்று வரும், எப்படி போட்டிட்டாங்க. ஸோ இது நம்ம செய்யலாம், எப்படி போடலாம், ஐடியா ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு, ரைட்டா? ஓகே, அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன செய்ய முடிச்சுன்னா மீட் பண்ணிக்கொள்வோம். ஸோ கட்டாயம் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்வோம். நம்ம அடுத்தது வந்து இதை பார்ப்போம். இந்த லேப்டாப் இருக்கிறவங்க வந்து ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்களேன். லேப்டாப் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்களேன். நினைக்கிறேன் புவனம் தீபன் இருக்கு நினைக்கிறேன். லேப்டாப் யாரோட இருக்கு? லேப்டாப்போ பிசியோ இது சரி இருக்கிறவங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்களேன். யா ஓகே. அப்ப அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் லெப்ட்ல ஜாயின் ஆக பாருங்களா. சம்டைம் நானும் ஜாயின் ஆகுவேன். யாரு 103 இல்லாட்டி 114 யாரு சரி லெப்ட் இருக்கிற இன்ஃபார்ம் பண்றவங்க வந்து கட்டாயம் அடுத்த கிளாஸ்ல யாரு சரி லெப்ட்ல ஜாயின் ஆக பாருங்க, நானும் ஜாயின் ஆகுவேன். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து ரொம்பவே மிக முக்கியமான சப்ஜெக்ட். அந்த டைம்ல இந்த மவுஸ் திருப்பியும் அடார்படுத்தின்னு சொல்லி சொன்னா வரும். இப்போ ஓகே, இப்போ ஓகே வர இருந்தாப்புல அப்படித்தான் வருது, இருந்தாப்புல போகுது. ஓகே, நீங்க எதுக்கும் அடுத்த கிளாஸ்ல வந்து லெப்ட்ல ஜாயின் ஆகும். நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து SEO பார்ப்போம், சரியா? SEO வந்து நம்ம லைவாவே SEO எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சம்டைம் அந்த கிளாஸ்ல அந்த டைம்ல இந்த கீபோர்ட் வந்து லெஃப்ட் கீபோர்ட் வந்து இஷ்யூ ஆகிருந்துச்சுன்னா அப்ப அது செய்யலாம், போயிட்டு டைப் பண்ணலாம் போயிட்டு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த கிளாஸ்ல லெஃப்ட்ல ஜாயின் ஆகும். அப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு, சரியானே? ஓகே, அப்போ நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ்ல ஜாயின் பண்ணல, கிளாஸ்ல விளங்கு தானே? கிளாஸ்ல ஓகே தானே? ஓகே, அப்ப நீங்க எனக்கு இந்த கிளாஸ் முடிஞ்ச கையோட, சரியா? இப்ப நான் கிளாஸ் எண்ட் பண்ணிட்டேன். இது முடிஞ்ச கையோடைய இப்ப கிளாஸ்ல வந்து 5 பேருக்கு 113 114 அடுத்து ஐபோன், அடுத்து அஃப்ரான், அடுத்து புவனிதன் பிரதர். ஓகே, இப்ப 5 பேரும் வந்து உங்களோட ஃபீட்பேக் என்ன செய்யும், கட்டாயம் இப்ப கிளாஸ் முடிஞ்ச கையோடைய எனக்கு இப்ப டெலிகிராம் பண்ணுங்க, சரியா?
கட்டாயம் உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் சந்திப்பாங்க. ஸோ உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் பிளஸ் உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜோட உங்களோட வாய்ஸோட கிளாஸ் வந்து எப்படி இருக்குது, நான் பேசிக்ல இருந்து சொல்லி தாரேனா என்று சொல்லி என்ன கட்டாயம் இப்ப கிளாஸ் என் பண்றேன்னா, ஸோ கட்டாயம் அந்த ஹெல்ப் எனக்கு எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களோட கட்டாயம் உங்களோட பாசிட்டிவ் ஃபீட்பேக்கையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு வாய்ஸ் கார்ட்ல, நெகட்டிவ் ஃபீட்பேக்கையும் ஒரு வாய்ஸ் கார்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ செப்பரேட்டா வந்து 2 வாய்ஸ் சென்ட் பண்ணுங்க, உங்களோட பாசிட்டிவ் ஃபீட்பேக், அதே சேம் டைம் உங்களோட நெகட்டிவ் ஃபீட்பேக்கையும் வந்து நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் சென்ட் பண்ணுங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை பார்த்து நான் என்ன செய்வேன்னு சொன்னா, அது இன்னும் எப்படி பாசிட்டிவ் ஆக்கலாம்னு சொல்லி நான் அதை லேர்ன் பண்ணிக்கொள்வேன். நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்தடுத்த டைம்ல அந்த நெகட்டிவ் வந்து எப்படி நான் இல்லாம ஆக்கலாம்னு சொல்லி நான் செய்வேன், ட்ரை பண்ணிக்கொள்வேன். ஸோ நீங்க செய்ய வேண்டிய கட்டாயம் இந்த ஹெல்ப் தான். கட்டாயம் வந்து எனக்கு இப்ப கிளாஸ் எண்ட் பண்ணேன், அதை எனக்கு கட்டாயம் என்னோட டெலிகிராம் கட்டாயம் சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க சென்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் ஹோப் பண்ணிட்டு கிளாஸை எண்ட் பண்றேன். ஓகே, ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட். நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கலாம். கட்டாயம் உங்களோட ஃபீட்பேக்கை கிளாஸ் எண்ட் ஆகின உடனே நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.